ஏற்காடு 300 பேக்கேஜ் பத்தி நிறைய பேர் டிஎம்ல கேட்டிருந்தீங்க. அது எப்படி புக் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ TNSTS .com கிளிக் பண்ணிட்ட உடனே இப்படி உங்களுக்கு வந்துட்டு ஒரு வியூ ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எந்த பிளேஸ்ல இருந்து கிளம்புறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது டெஸ்டினேஷனில் வந்துட்டு நம்ம எந்த இடத்துல இறங்க போகிறோம் அப்படிங்கிறது ஏற்காடு சேலம் ரவுண்ட் ட்ரிப் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எந்த டேட்டில் போகிறோம் அப்படிங்கிறதையும் அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரிட்டன் அதே டேட்டில் தான் நம்ம வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேட்டே திருப்பி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இந்த பேஜ் என்ட்ரு ஆகும். இந்த பேஜில் நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ண வேணாம். கீழே வந்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி 300 இருக்கும். இதில் வந்து வியூ சீட் அப்படின்னு இருக்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வியூ சீட்டை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி சீட் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்துட்டு அவைலபிள் சீட்டுன்னு இருக்குல்ல பார்த்தீங்களா? ஸோ அதில் எம்டி சீட்ஸ் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் டிக்கெட் வந்து புக் ஆகிடும். ஸோ இப்படி தான் புக் பண்ணணும். மறக்காமல் இந்த மாதிரி நிறைய ட்ரிப் பற்றி நாங்கள் வீடியோ போடுறதுக்கு எங்கள் சேலம் மை பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.